சின்ன பிள்ளையில பெருமானார பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஒட்டகத்துல கிளம்புகிறார். அபூ தாலிப் முன்னால் இருக்கிறார். நாமெல்லாம் வண்டியில போறதா இருந்தா பின்னாடி பிள்ளைகளை வச்சுக்கிற மாதிரி பெருமானாரை தூக்கி ஒட்டகத்திற்கு பின்னால் உட்கார வைத்து அபூ தாலிப் ஒட்டகத்தை நகர்த்துகிறார். ஒட்டகம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. நோண்டுகிறார், அடிக்கிறார், என்னென்னவோ செய்கிறார், ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் உணர்கிறார் அபூ தாலிப். பெருமானாரை தூக்கி முன்னாடி உட்கார வச்சார். தனக்கு முன்னால் ஒட்டகத்தில் அமர வைக்கிறார். அந்த ஒட்டகம் நடந்த நடைய அலாதியான சொல்லுவார்கள் அபூ தாலிப் புள்ள முன்னாடி உட்காருகிற போது அந்த ஒட்டகத்திற்கே உத்வேகம் கிடைத்தது. ஒட்டகம் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்வை, ரசூலின் மரியாதையை இந்த ஒட்டகம் உணர்ந்திருந்தது. ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கிற நாம் ரசூலின் மரியாதையை உணர்ந்திருக்கிறோமா? ரசூலுக்காக அல்லாஹ் நம்ம கேட்காமலே உம்மத்தே முஹம்மதியாவாக படைத்திருக்கிறானே. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை நன்றி கடனாக ரசூலுக்கு ஸலவாத்தை சொல்லி இருக்கிறோமா? இல்லை.